சிறு பிராயம் என்பது அது அறியாமைக்கு சொந்தம். வயோதிகம் என்பது இயலாமைக்கு சொந்தம். நிறைய பேரு வாலிப காலத்தை எப்படி இல்லாம கழிச்சிருப்பாங்க. வயோதிகம் அடைந்த பிறகு அவங்க மனதுல அவர்களையும் அறியாம நிறைய ஆர்வங்கள் வரும். நன்மையான காரியங்களிலே ரொம்ப பெரிய ஆசை வரும். ஆனால் உடல் ஒத்துழைக்காது. என்னங்க செய்யறது, நான் நின்று தொடணும்னு தான் நினைக்கிறேன், முழங்கால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்த்திருக்கோம். ரமலான் காலத்திலையும் சரி, மற்ற காலங்களிலையும் சரி, எனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லை, சும்மாதான் இருக்கிறேன், ஆனா நோன்பு நிறைய வைக்கணும்னு ஆசையா இருக்கு, என் உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால என்னால நோன்பு வைக்க முடியலையே என்று வருத்தப்படுபவர்களும் உண்டு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர்களை பற்றி ஒரு புகார் போகுது. என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இரவு நேரங்கள்ல தூங்காம கூட தொழுதுட்டே இருக்கிறாரு, பகல் நேரங்கள்ல ஒரு நாள் கூட விடாம நோன்பு வச்சுட்டே இருக்கிறாரு அப்படிங்கறதா அவரை பற்றிய புகார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை கூப்பிட்டு, அந்த காலத்துல அதிகமாக வணக்கம் ஈடுபடாதீங்க, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு தேவை இருந்துச்சு. ஒரேடியா நோன்பு வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, உங்க உடலுக்குன்னு நீங்க கொடுக்க வேண்டிய சில உரிமைகள் இருக்கு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு. அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய ஆர்வம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியாக பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் உங்களை பற்றி தகவல் சொல்லப்படுத உண்மைதானா அப்படின்னு. ஆமா யா ரசூலல்லாஹ், இல்ல நீங்க உங்களுடைய அமல்களை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், ஒரேடியா இரவு பூரா தூங்குறதல் அப்படிங்கறதெல்லாம் வேணாம், உங்க கண்ணுக்குன்னு நீங்க கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது, அதை கொடுங்க, உங்க மனைவிக்குன்னு தர வேண்டிய நேரம் இருக்குது, அதை கொடுங்க, அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி நீங்க கொடுக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது, உங்களை சந்தித்து உரையாடுவதற்காக பேசுவதற்காக என்று உறவினர்கள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், அவருக்கென்று நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னா, நோன்பு வைப்பது அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, மாதம் 3 நோன்பு வைங்க. ஒரு மாதத்துல 3 நோன்பு வச்சீங்கன்னா 1க்கு 10 மடங்கு நன்மை. 3 நோன்பு வைத்தாலே நீங்க 30 நாளும் நோன்பு வச்ச சவாபை பெற்றுக் கொள்வீங்க அப்படின்னு சொன்னதற்கு அந்த சஹாபி ஆர்வ கோளாறுல, இன்னி அஜிது கூபா யா ரசூலல்லாஹ், நான் கூடுதலாக நோன்பு வைக்கும் உடல் வலிமை பெற்றிருக்கிறேன், எனவே நீங்க மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு கூடுதல் அது விஷயத்துல அனுமதி கொடுங்க அப்படின்னு இவரா வலிய கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வச்சது மாதிரி நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வைத்த நோன்பு என்னன்னா, ஒரு நாளைக்கு நோன்பு வைப்பாங்க, அடுத்த நாள் நோன்பு விடுவாங்க. ஒரு நாள் வைப்பது, இன்னொரு நாள் விடுவது அப்படிங்கறதா தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மேற்கொண்ட நோன்பு. இதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்று சொல்லி அந்த சஹாபி அன்று முதல் நான் என் வாழ்நாளிலே ஒரு நாளைக்கு நோன்பு வைப்பது, ஒரு நாளைக்கு நோன்பு விடுவது, ஹயாத்துள்ள மட்டும் நான் இதை கடைபிடிப்பேன் என்பது மாதிரி மனதளவிலே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி வச்சுட்டே இருக்கிறார். வயோதிகம் அடைந்த சமயத்தில் அவர் புலம்புறார், யாரைத்தனி கபில்து ருக்ஸத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு விஷயத்தில் எனக்கு வழங்கிய சலுகையை நான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே. இப்போ வயோதிகத்தை அடைஞ்சிட்டேன், முந்தி மாதிரி எனக்கு நோன்பு வைக்கல, இது கட்டாயமா இல்ல, விடணும்னா விட்டுருக்கலாம், ஆனாலும் சில விஷயங்களை நாம ஹயாத்துள்ள மட்டும் நான் விடாம செய்யணும்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டா அது விடுறதுக்கு மனசு வராது. நோன்பு வைக்கிறதை விட அது கூடுதல் சங்கடத்தை தரும். அந்த மாதிரி 2 சங்கடங்களுக்கு மத்தியில அவரு அப்படி திண்டாடிக்கிட்டு புலம்புறாரு. எப்படி புலம்புறாரு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏப்பா நீ நஃபிலான நோன்பு வைக்கிறதுன்னு இருக்கா, மாதம் 3 நோன்பு வை போதும்னு சொன்னாங்க. அந்த சலுகை சரி என்று நான் ஏற்றிருக்க வேண்டும், நானாக ஆர்வ கோளாறுல கூடுதலாக எனக்கு உடல் வலிமை இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சுமக்க முடியாத சுமையை நானே இழுத்து போட்டுக் கொண்டேன். இப்போ வயோதிகமான பிறகு அந்த உறுதிமொழிப்படி என்னால் நோன்பு வைக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. இது எதுக்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால்,
வயோதிகம் என்பது அது இயலாமைக்கு சொந்தம் அப்படிங்கிறத நாம இந்த நிகழ்வில் இருந்து தெரிந்து கொள்றோம். பலரும் அதை அனுபவபூர்வமாகவே பார்த்திருக்க முடியும். அதனாலதான் ஹஜ்ஜி போன்ற உம்ரா போன்ற அமல்களை எல்லாம் செய்யறதா இருந்தா நல்ல திரகாந்தமாக இருக்கும் போதே செய்து கொள்ளுங்கள் என்று அடிக்கடி குறிப்பிடுவதற்கு காரணம், வயோதிகமானதுக்கு பிறகு மனதுல ஆசை இருக்கும், நிறைய நஃபில் தவாப் செய்யணும்னு இருக்கும், இந்த பயணத்துல நாம இத்தனை முறை உம்ரா செய்யணுங்கிற ஆசை இருக்கும், மற்றவங்களுக்கு உதவணும், மற்றவங்களுக்கு ஏதாவது சேவையாற்றணும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் மனது மட்டும்தான் இடம் பெறுமே தவிர உடல் இடம் தராது. யதார்த்தமான சூழ்நிலையில போனா நம்ம மனதுக்கு இருக்கிற அந்த ஆர்வத்திற்கு ஈடு கொடுக்கிற வகையில நம்முடைய உடலும் ஒத்துழைக்கும். அதனால்தான் அல்லாஹு தஆலா வாலிப பருவத்தை பற்றி அல்லாஹுல்லதி ஹலககும் மின் துஅஃபின், உங்களை ஆரம்பத்தில் பலவீனம் என்கிற நிலையிலிருந்து படைத்தான், அதற்கு பிறகு உங்களுக்கு பலம் பொருந்திய ஒரு பருவத்தை வழங்கினார். மறுபடியும் பலம் பொருந்திய பருவத்திற்கு பிறகு பலவீனம் என்கிற அந்த முழுமை பருவத்திற்கு உங்களை அல்லாஹ் தள்ளிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி, இரண்டு பலவீனமான பருவங்களுக்கு இடையிலே கிடைக்கின்ற ஒரு பலமிக்க பருவம் தான் வாலிபம் அப்படிங்கிறத குர்ஆனுடைய வசனத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம்.